இந்த வசனங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம எப்படி விளக்குவோம் அப்படின்னா, இது யாரை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறதான வசனங்கள். நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இயேசுவை நம்ம கனெக்ட் செஞ்சு நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்து பேசுவோம். யாரு சாரோனின் ரோஜா? இயேசு சாரோனின் ரோஜா. பள்ளத்தாக்கின் லீலி என் இயேசு. சாரோனின் ரோஜா இயேசு, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் நம்முடைய இயேசு அப்படின்னு நம்ம நிறைய நேரம் பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் மேலே கீழே அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் நமக்கு சரியாய் விளங்கிவிடும். NIV ஆங்கிலத்தில் எளிதாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் பைபிள் இருக்கவங்க நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா NIV வெர்ஷனில் ஹெட்டிங்கே கொடுத்துட்டாங்க. ஷீ, அவள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? முதல் வசனம் அவள் சொல்லுகிறாள், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். அடுத்த 2வது வசனத்தில் ஹீன்னு போட்டிருக்கோம். ஹீனா அந்த மணவாளன் அவன் சொல்லுகிறான், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். கொஞ்சம் மேலே படிப்போமே. கொஞ்சம் மேலே படித்தோன்னா 6வது வசனத்தில் பாருங்க. 6வது வசனத்தில், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். அதாவது அவள் சொல்லுகிறாள், நான் கருப்பாய் இருக்கிறேன் அப்படின்னு அவளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போல அவள் தன்னை சித்தரிக்கிறாள். நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன், நான் வெறும் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் லீலி. அது ரோஜானுக்கு பதிலாக ஃப்ளவர்ன்ற வார்த்தை தான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நான் சாரோனின் ஒரு மலராக இருக்கிறேன், பள்ளத்தாக்குகளின் ஒரு மலர் போல நான் இருக்கிறேன் அப்படின்னு அவள் கொஞ்சம் தன்னை தாழ்த்தினவளாய், கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு அந்த மணவாளனை பார்த்து சொல்லுகிறாள். உடனே அந்த மணவாளன் ஒரு கவிதையாய் அவன் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான். என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான்? இல்லைம்மா அப்படி சொல்லாத, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே என் பிரியமானவளும் இருக்கிறாள். அப்படின்னா முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம்னா மற்ற ஸ்திரீகள் எல்லாம் அந்த முள்ளுகள் போன்றவர்கள், ஆனால் நீயோ அந்த முள்ளுகளுக்கு நடுவே இருக்கிற மலர் போன்றவள். நீ ரொம்ப கவலைப்படுற, நான் கருப்பாக இருக்கிறேன், நான் இந்த ஒரு மலர் போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற. ஆனால் உண்மையிலே என்ன தெரியுமா? நீ அந்த முட்களுக்குள்ளே நடுவில் இருக்கிற மலர். மற்ற ஸ்திரீகள் எல்லோரும் அந்த முட்கள் போன்றவர்கள், ஆனால் நீயோ அந்த முட்களுக்கு நடுவே இருக்கிற அந்த மலர் போன்றவள் என்னுடைய பார்வைக்கு அப்படின்னு வர்ணனையாய் அந்த இடத்துல அந்த எழுத்தாளர் எழுதுகிறார்.